என் பார்ட்னரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிற பர்சனா நீங்க? வணக்கம். ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சேலஞ்சில் இன்னைக்கு டே 17 கியூரியாசிட்டி சேலஞ்ச். என் பார்ட்னரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனப்போ நம்ம கேள்வி நிறைய கேட்டிருப்போம். ஃபேவரட் கலர் என்ன, ஃபேவரட் ஃபுட் என்ன, ட்ரீம் ஜாப் என்ன, ஃபியூச்சர் என்ன பிளான்ஸ். ஆனால் வருஷங்கள் போக போக அங்கே அவங்கள பற்றின கியூரியாசிட்டி கம்மியாகி ஏதாவது ஒரு வகையில் அவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான்னு அவங்கள அசம்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம மறக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? மனுஷங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸஸும் மாற்றும், ப்ரியாரிட்டிஸும் மாற்றும், வூன்ஸும் மாற்றும், ட்ரீம்ஸ் கூட மாற்றும். ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்டினியூஸாக டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிற ப்ராசஸ். இன்னைக்கு உங்கள் பார்ட்னரை இன்டர்வியூ பண்ண போகிற மாதிரி இல்லாமல் ரீகனெக்ட் பண்ண போகிற மாதிரி அவங்க கிட்ட இதை கேளுங்க. இந்த வருஷம் உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? உனக்கு இப்போ அதிகமா பயமா இருக்கிறது என்ன விஷயம்? யார்கிட்டயுமே சொல்லாத ஆசை உனக்குள்ளன்னு ஏதாவது இருக்கா? நீ ப்ரௌடா ஃபீல் பண்ற ரீசெண்டான மொமெண்ட் எது? உனக்கு எந்த வகையிலலாம் என்னோட சப்போர்ட் வேணும்? லவ் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஸ்டோரி கேட்டோன்னா முடிஞ்சு போறது இல்லைங்க. எழுதப்படாத சாப்டர்ஸ் அவங்க லைஃப்ல இருக்கும் இல்லையா? அதை பத்தின உங்களோட கியூரியாசிட்டி லெவல் தான் இன்னும் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்க பார்ட்னர் கிட்ட 5 மீனிங்ஃபுல் கொஸ்டின்ஸ் கேளுங்க. ரிப்ளைக்காக இல்ல, அவங்கள புதுசா புரிஞ்சுக்கிறதுக்காக. அன்புடன் பவித்ரா.